நோர்வே போன்ற நாடுகள் முன் வந்து எங்களை மழுங்கடிக்க செய்து இன்றைக்கு பெரிய ஒரு இனஅழிப்புக்கு உட்படுத்தி வைத்திருக்கின்றது. ஆகவே இதற்கான பரிகாரங்கள் எங்களுக்கு சர்வதேசத்தில் இருக்கின்ற இந்த ஐசிசி போன்ற தீர்ப்பாயங்கள், விசேட தீர்ப்பாயங்கள், ஐசிசி போன்ற நீதிமன்றங்கள் ஊடாக இங்கே இருக்கின்ற கொலைகாளிகள், எங்கள் மீது இனப்படுகொலையாளிகள் ஆனால் இந்த மண்ணிலே தமிழ் சிங்கள மக்கள் சம உரிமையோடு வாழக்கூடிய ஒரு அரசியல் தீர்த்திட்டத்துக்கு இப்போ வந்திருக்கின்ற அரசாங்கம் செல்ல வேண்டும். எஜமான்களுக்கு விசுவாசமாக நடந்து இங்கே இருக்கின்ற இந்த நாட்டினுடைய பொருளாதாரங்களை சுரண்டி வைத்திருக்கின்ற அத்தனை தரப்புகளையும் அவர்கள் இப்போ பிடிக்கின்றார். விடுதலை புலிகள் 2009க்கு பிற்பாடு வந்து இந்த சிங்கள தேசத்தோட சேர்ந்து இயங்கிய பிள்ளையான் கருணாவட்டு குழுக்கள் தொடர்ந்து வந்து இந்த மண்ணிலே அரங்கேற்றிய படுகொலைகள், கடத்தல்கள், காணாமல் போகிற செயற்பாடுகள் அனைத்துமே வந்து இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. செய்வதற்காக சிலர் இங்கே செயற்பட்டிருந்தார்கள், கடந்த காலங்களில் செயற்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது திருப்பி அந்த அம்பு திருப்பி தங்களை நோக்கி பாயும் என்றதை அவங்களுக்கு இப்போ தான் நான் நினைக்கிறேன், இப்போ தான் அதை புரிந்திருக்கும் நினைக்கிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய விடுதலை போராட்டம் என்பது ஒரு பலத்தை கொண்டிருந்தது. குறிப்பாக இலங்கை அரசினுடைய இராணுவத்தினுடைய அந்த பலமும் விடுதலை புலிகளுடைய பலமும் வந்து ஒரு சம இடத்தை வரைக்குள்ளதான் அந்த அரசாங்கம் வந்து போட்டி பேச்சுவார்த்தைக்கு வருகின்றன. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வீரன் செறிந்த ஒரு பலமான ஒரு காலகட்டத்தை தமிழர்கள் இந்த தீவிலே வைத்திருந்தோம். அந்த நிலப்பாட்டின் ஊடாகத்தான் நாங்கள் பேசுகின்றோம். எங்களை அந்த நிலைக்கு வர சொல்லி அந்த பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி எங்களை மழுங்கடிக்க செய்து நோர்வே போன்ற நாடுகள் முன் வந்து எங்களை மழுங்கடிக்க செய்து இன்றைக்கு பெரிய ஒரு இனஅழிப்புக்கு உட்படுத்தி வைத்திருக்கின்றது. ஆகவே இதற்கான பரிகாரங்கள் எங்களுக்கு சர்வதேசத்தில் இருக்கின்ற இந்த ஐசிசி போன்ற தீர்ப்பாயங்கள், விசேட தீர்ப்பாயங்கள், ஐசிசி போன்ற நீதிமன்றங்கள் ஊடாக இங்கே இருக்கின்ற கொலைகாளிகள், எங்கள் மீது இனப்படுகொலையாளிகள் விசாரிக்கப்பட வேண்டும். அதுக்குரிய நகர்த்தல்களை நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு சரியான தலைமைத்துவம் வேண்டும். அந்த சரியான தலைமைத்துவத்தை நாங்கள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கின்றோம். அந்த தலைமைத்துவத்தை பலப்படுத்துகின்ற வேலையைத்தான் எங்களுடைய மக்கள் அனைவரும் செய்ய வேண்டும். குறிப்பாக விடுதலை புலிகள் 2009க்கு பிற்பாடு வந்து இந்த சிங்கள தேசத்தோட சேர்ந்து இயங்கிய பிள்ளையான் கருணாவட்டு குழுக்கள் தொடர்ந்து வந்து இந்த மண்ணிலே அரங்கேற்றிய படுகொலைகள், கடத்தல்கள், காணாமல் போகிற செயற்பாடுகள் அனைத்துமே வந்து இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வந்திருக்கிற ஆட்சியில் இருக்கின்ற அனுரா அரசு அவர்கள் தேர்தலிலே வந்து வழங்கின வாக்குறுதிகள் புறையோடி போய் கிடந்தாலும், அது வீணாக கிடந்தாலும் ஒரே ஒரு விஷயத்திலே அவர்கள் மிக தெளிவாக செய்து வருகின்றார்கள். அந்த விடயம்தான் இந்த ஊழல் ஒழிப்புகளும், இந்த இவ்வாறான தங்களுடைய எஜமான்களுக்கு விசுவாசமாக நடந்து இங்கே இருக்கின்ற இந்த நாட்டினுடைய பொருளாதாரங்களை சுரண்டி வைத்திருக்கின்ற அத்தனை தரப்புகளையும் அவர்கள் இப்போ பிடிக்கின்றார்கள். இதனுடைய உண்மையான விடயம் ஒன்று அவர்களுடைய அரசியல் லாபங்களாக இருக்கலாம், அல்லது உண்மையாக வந்து இந்த இப்படிப்பட்ட நபர்களை அவர்களை நீதிமன்றங்களுக்கு முன்னோக்கி கொண்டு செல்லுகின்ற ஒரு நல்ல விடயமாக இருக்கலாம். எங்களை பொறுத்தமட்டிலே நாங்கள் இதை வரவேற்கிறோம். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த பாராளுமன்றத்தில் அண்மையில் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இவருடைய சொத்துக்களை அபகரித்து வைக்கின்ற சொத்துக்களை பறைப்பதற்கான அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த சட்டத்தின் ஊடாக இந்த நாட்டை கொள்ளையடித்த அனைவரிடமிருந்தும் இந்த பொருளாதார அவங்களுடைய அந்த கொள்ளையடிக்கப்பட்ட அவ்வளவும் வந்து பறிக்கப்பட வேண்டும். இதோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். அதில் எங்களுக்கு மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் இந்த மண்ணிலே தமிழ் சிங்கள மக்கள் சம உரிமையோடு வாழக்கூடிய ஒரு அரசியல் தீர்த்திட்டத்துக்கு இப்போ வந்திருக்கின்ற அரசாங்கம் செல்ல வேண்டும். மாறாக நாங்கள் தமிழர்கள் வந்து 76 வருடங்களாக எதிர்த்து வருகின்ற ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பை நிறைவேற்றுவதற்காக இந்த அரசின் தொடர்ந்து செய்யப்படுமாக இருந்தால் நாங்களாகவே முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். எங்களை பொறுத்தமட்டிலே இன்றைய சூழ்நிலையிலே வடக்கு கிழக்கிலே நாங்கள் தமிழர்கள் தனித்துவமாக எங்களுக்கான கலை கலாச்சார பண்பாடு இருக்குது, எங்களுடைய பொருளாதாரம் இருக்குது, எங்களுடைய நிலப்பரப்பு இருக்குது. நாங்கள் ஒரு தனி தேசம், நாங்கள் ஒரு மரவழி தாயத்தை கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தனித்துவமாக எங்களுடைய நிம்மதியாக வடகிழக்கில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் விதமாக இதுவரைக்கும் அந்த அரசு எந்த அரசும் செய்யவில்லை. ஆனால் இந்த அரசு வந்து அவ்வாறான ஒரு செயற்பாடை செய்யாவிட்டால் தொடர்ந்தும் வந்து நாங்கள் இவர்களுடைய நடவடிக்கைகளை விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். எங்களை பொறுத்தமட்டிலே இந்த ஊழல் ஒழிப்பு விடயங்கள் வரவேற்கத்தக்க விடயம். மட்டக்களப்பு மண்ணிலே உங்களுக்கு தெரியும், பிள்ளையார் நடப்படுகின்ற மிக கொடிய ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் கடந்த காலங்களில் இந்த மாவட்டத்திலே எத்தனையோ பேரை வந்து உயிரோடு பிடித்து கொளுத்தி அவர்கள் எத்தனையோ பேரை கொலை செய்து
சின்ன பிள்ளைகள், அந்த திருவண்ணாமலையிலே வருசானப்படுகின்ற ஒரு பிள்ளை, அதே மாதிரி மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு பிள்ளை, இப்படி ஏகப்பட்ட படுகொலைகளை அவர் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட படுகொலைகள் செய்யப்பட்டது அவருடைய தனது பதவிக்காகவும் தனது சுயநலத்துக்காகவும் தான் பாராளுமன்றம் செல்ல வேண்டும், தான் ஒரு முதலமைச்சராக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு சுயநலத்துக்காகவே இந்த படுகொலைகள் அனைத்துமே நடந்து இருக்கின்றது. ஒரு சின்ன காரணத்துக்கு கூட, ஒரு மோட்டார் பைக்கிற்கு கூட ஒரு இளைஞனை கொலை செய்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே இப்படியான நபர்கள் நிச்சயமாக ஒரு நாள் அவங்களுக்கு அந்த தாக்கத்துக்கு எதிர்த்தாக்கம் மறுதாக்கம் வரும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த விளைவு கட்டாயம் சந்திச்சு ஆக வேண்டும். இன்றைக்கு அந்த நிலப்பாடு நடக்கின்றது. அது எவ்வாறு இருந்தாலும் எங்களை பண்ண இப்படிப்பட்ட கயவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும். இந்த மாவட்டத்திலே ஏற்கனவே இதோடு தொடர்பட்ட அனைவருமே கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலப்பாடு. எங்களுடைய மக்கள் நிம்மதியாக இந்த மண்ணிலே வாழவனமாக இருந்தால் லஞ்சம், ஊழல் அதுகளெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் மிக நேர்மையாக நேர்த்தியாக வாழக்கூடிய அந்த ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு ஓடிய ஒரு சமூகமாக கட்டியெழுப்புறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஆனால் எங்களோட மக்களை மீண்டும் ஏனைய அரசுகள் போன்று நீங்களும் இனஅழிப்பு செய்வதற்காக செயற்படுவீர்களாக இருந்தால் நாங்களும் எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் அதை எதிர்க்கின்ற விதமாக நாங்கள் செயற்படுவோம். ஜனநாயக ரீதியாக நாங்களும் அந்த விடயத்தை இந்த சர்வதேசத்துக்கு தொடர்ந்தும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம். தமிழர்களை இந்த தீவிலே அடிமையாக்கி கொண்டு இரண்டாம் நபர்களாக பாவித்து கொண்டு தாங்கள் முன்னுக்கு சிங்கள மக்கள் மட்டும் முன்னுக்கு போய்கொண்டிருக்கின்ற அரசியல் அமைப்பாக இருக்கின்ற இந்த சட்டத்தை மாற்றி அமைத்து ஒரு சமஷ்டி தீர்வை தமிழ் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த அரசு செயற்பட வேண்டுமென்றது தமிழ் மக்களுடைய விருப்பம். அது இந்தியா கரசனை எடுக்க வேண்டும். தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் கொண்டு வருகின்ற எங்களுடைய தீர்வாக தமிழ் மக்களுடைய இறமை, தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமை, அவர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா தமிழ் மக்கள் விடயத்திலே தோல்வியடைந்திருக்கின்றது. அவர்கள் கொண்ட அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது 13வது திருத்தம். அந்த திருத்தம் அரசுக்கு சார்பானது, ஒரு இனத்துக்கை சார்ந்தது. அவர்கள் எங்களை தொடர்ச்சியாக அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விதத்திலே இந்தியா தோல்வியடைந்திருக்கின்றது. அண்மையிலே இந்த நாட்டுக்கு விஜயம் செய்த பிரதமர் அவர்கள் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பின் போது எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய தலைவர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். தமிழ் மக்களுக்கு சமஷ்டி தீர்வு, அதாவது இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நீக்கி ஒரு சமஷ்டி கட்டமைப்பை, பல்லின மக்கள் வாழுகின்ற இந்த இலங்கை தீவிலே ஒரு சமஷ்டி தீர்வை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த மக்கள் இந்த இலங்கை தீவிலே சம உரிமையோடு வாழ்வார்கள். அப்போதான் அவர்களோட பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று கூறியிருந்தார். அதைவிட மேலாக அவர் கூறிய விடயம், இலங்கையில் இருக்கின்ற வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய மரவழி தாயகம், இந்த மரவழி தாயகத்திலே இந்தியாவை தவிர ஏனைய நாடுகள் கால் ஊன்றுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதை நாங்கள் முழுமையாக எதிர்ப்பு என்ற விடயத்தை அவர் மிக தெளிவாக கூறியிருந்தார். ஆகவே இந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய மக்கள் செயற்பட வேண்டும். எல்லாமே உங்களோட கைகள்லாம் இருக்கிற நீங்கள் பிழையான நபர்களுக்கு இதுவரையிலே அதிகாரத்தை கொடுத்தமையினால தான் இந்த அளவுக்கு இந்த நாடு இந்த அளவுக்கு போயிருக்கிறது. ஆகவே விழிப்பாக இருந்து எங்களுடைய அதிகாரங்கள், மக்களால் கொடுக்கப்படுகின்ற அதிகாரங்கள் ஒரு சரியான நபர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த அடிப்படையிலே அண்மை காலமாக எங்களுடைய அமைப்போட தமிழரசு கட்சியிலிருந்து ஏனைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகளிலிருந்து எங்களோட பலர் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய நோக்கமெல்லாம் தமிழ் மக்களுக்கான இறுதி தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இறுதி தீர்வு ஒரு சமஷ்டியாக இருக்க வேண்டும். அந்த சமஷ்டி தமிழ் மக்களுக்கு, தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாக்கின்ற ஒரு கட்டமைப்பாக இருக்க வேண்டும் என்ற எங்களுடைய நிலப்பாடு. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், தமிழரசு கட்சி குறிப்பாக தேர்தல் களங்களிலே பெரிய வீராப்புகள் பலர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசிய உடையை பலர் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களிலே முள்ளிவாய்க்கால் பேராவலத்தின் போது ராஜபக்ச குடும்பத்தோடு இணைந்து கிரிபத்தை உண்டு மகிழ்ந்தவர்கள், வெடிச்சுட்டு கொண்டாடியவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய உடையை போட்டுக்கொண்டு பெரிய நாடகம் ஆடிக்கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இவர்கள் கடந்த காலங்களிலே 2009, 10, 11, 12 காலப்பகுதியிலே இங்கே இருந்த ஒட்டுக்குழுக்களாக இருந்த பிள்ளையான் குழு, கருணாகளோடு இணைந்து மேடைகளிலே தேர்தலை கேட்டு தேர்தல்களுக்கான பிரச்சாரங்களை செய்து அவர்களோடு இணைந்து பல கொலைகளோடு இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு சில நபர்கள் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே மாலைகளும் பூமாலைகளும் வெள்ள வேட்டிகளும் ஆக்களமாக தெரிகின்றார்கள். இவர்களும் இந்த கொள்ளைகளோட லஞ்ச ஊழல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள். குறிப்பாக
தமிழரசு கட்சியில் இருக்கின்ற பெரும்பாலான தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருந்த கனவேரை வந்து இப்படிப்பட்ட நபர்கள் துரத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த இப்படியான நபர்களுடைய கதைகளுக்கு நீங்கள் ஒருபோதும் ஏமாறக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் உண்மையாக வந்து எங்களுடைய மக்களுடைய தமிழ் தேசிய நிலப்பாடோடு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே போலிகளை நம்பி தொடர்ந்து ஏமாறாமல் நாங்கள் வந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடு. அந்த அடிப்படையிலே இனி மக்களுடைய தெரிவாக சைக்கிள் தான் இருக்க வேண்டும். அந்த சைக்கிள் சின்னத்தை பலப்படுத்துவது தான் உண்மையிலே நாங்கள் தமிழ் மக்களுக்கான விடுதலைக்கான ஒரு பாதையாக இருக்கும் என்றதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாவட்டத்திலே முதலாக ஒரு விகாரைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சியில் இன்றைக்கு நிற்கிற ஒரு நபர் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இருக்கின்றார். அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. சின்னவத்தையிலே ஒரு விகாரைக்கு அவர் வந்து விகாரை கட்டுவதற்கான அழைப்புதலே அவர் விடுத்திருக்கின்றார். அவர் வந்து சுதந்திர கட்சியிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே முன்னாள் ஒரு அமைப்பாளராக இருந்திருக்கின்றார். அவர் இன்றைக்கு தமிழரசு கட்சியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார். இவருடைய அந்த அழைப்பு இதழ் வந்து எனக்கு கடந்த வாரம் கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட நபர்களுக்காக நீங்கள் வாக்களித்து அனுப்பியிருக்கிறது என்பது பார்க்கின்ற பொழுது மட்டக்களப்பு மக்கள் வெட்கி தலை குனிய வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். நாங்கள் மிக விரைவிலே வந்து அது சம்பந்தமான மேலதிகமான விடயங்களை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம்.